பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை விலக்குகிறவர் எங்களுக்கு முன் செல்லுவீராக. அப்பா, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி பாட, உமது நாமத்தை உயர்த்த இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தாலே நம்ம சபைக்கு சந்தோஷத்தின் மாதம் தான். 2வது வாரத்தில் நமக்கு ஆனிவர்சரி வருது. நன்றி சொல்லுவோம் கர்த்தருக்கு. விசேஷமாக இந்த மாதம் முதல் வாரம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்தால் 20 ஆண்டுகள் நமது பாஸ்டர் முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஆகிறது. 20 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், எத்தனையோ இடங்களில் பலவிதமான ஊழியங்கள், உயர்வுகள், அவைகளின் நடுவில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். எத்தனையோ ஊழியர்களை எழுப்ப, எத்தனையோ இடங்களில் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த, எத்தனையோ ஊழியங்கள் அவர் மூலமாய், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்ம சபை விசேஷமாக நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மகிமை கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் அழைத்து நமக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். கர்த்தரை உயர்த்துவோம். சிறகுகளின் மேல கர்த்தர் சுமந்து வந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்தது போல நம்மை சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் உண்மை உள்ளவர், மாறாதவர், ஒருபோதும் கைவிடாமல் நம்மை நடத்துகிறவர். நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஓடி வந்து உதவி செய்கிற ஆண்டவர். எத்தனையோ முறை கீழே தள்ளப்பட்டு கூட அவருடைய கிருபை தாங்கி நடத்துகிறது. இந்த சபையை தாங்கி நடத்துகிறது. இந்த சபையை ஆரம்பித்த புதிதில் இடமில்லை என்று சொல்லி இடத்தை கொடுத்தவங்க திடீரென்று அடுத்த நாள் இடம் இல்லை, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வாடகைக்கு. அடுத்த வாரம் சபையை எங்கே நடத்துவதுன்னு தெரியாது. கர்த்தர் அந்த 2-3 நாட்களுக்குள்ளாக ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி, கர்த்தர் ஒரு நாளில் அட்வான்ஸை கொடுத்து அடுத்த நாளில் பெயிண்ட் அடித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் செய்ய கூடும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இது போல எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம். ஒரு நெருக்கத்திலையும் இந்த சபையை காப்பாற்றி வந்திருக்கிறார், நமது போதகரை காப்பாற்றி வந்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் நம்ம சபையில் ஒருத்தர் கையில் மைக் கொடுத்தா எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க. ஆமென். இது நன்றி சொல்லுகிற நாள். கர்த்தரை உயர்த்துவோம். ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. வாழ்க்கை தோல்வியிலேயே முடிந்து விடாது. சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோம். விசுவாசத்தோடு தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் சுகம் என்று எழுதுவார். என்னாலும் சுகம் தருவீரே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். சகரியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆமென். அடித்தளம் போடப்பட்ட சபையை பார்த்து, கட்டடம் இல்லாத சபையை பார்த்து, கட்ட முடியாத சூழ்நிலை, பொலிட்டிக்கல் பிரஷர் ஒரு பக்கம், ஜனங்களுடைய ஒத்துழையாமை ஒரு பக்கம், மறுபக்கத்தில் சோர்வுகள், ஃபைனான்சியல் ட்ரபிள், பொருளாதார நெருக்கடி, இவைகளையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற செருபாபேலுக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலே, உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? Who can despise the day of small beginnings? தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரிச்சாங்களாம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுது, how beautiful, how beautifulனு சொன்னாங்களாம். கிருபை உண்டாவதாக. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கிருபை உண்டாவதாக. கிருபை என்ன செய்யும்? இடிஞ்சு போனது, தரமட்டமானதெல்லாம் திரும்ப கட்டித்தரும். அதான் கிருபை. எல்லாத்தையும் இழந்து போயிட்டு ஒன்றும் இல்லாத நிலைமையில திரும்பி வந்தானே, அவனுக்கு மறுவாழ்வை கொடுத்த அதே அன்பு, அதே கிருபை இந்த நாளில் உங்களை சந்திக்கட்டும். உங்க வாழ்க்கைக்கு கிருபை, இடிந்து போன வாழ்க்கைக்கு கிருபை, இடிந்து போன பிசினஸுக்கு கிருபை, எல்லாம் தோல்வியில் நிற்கிற உங்களுக்கு கிருபை அவர் தருவார். அங்கே சமாதானத்தை அருளுவார். உங்க வாழ்க்கையில உங்க மனசுல சமாதானத்தை அருளுவார். சேர்ந்து பாடுவோம். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே.
இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தோ கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கோ. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஹalleluya. கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதே உம்மை ஆராதிக்க, உமது நாமத்தை துதிக்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே செய்த நன்மைகளை நினைத்து என்றும் செலுத்துவேன் நன்றி பலியை. யெகோவா ஈரே செய்த நன்மைகளை நினைத்து என்றும் செலுத்துவேன் நன்றி பலியை. எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் நடத்தி நீரே, காப்பாற்றி நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். நடத்தி நீரே, காப்பாற்றி நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன். ஹalleluya. நன்றி சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? வாய்களை திறந்து நம்மை நடத்தினாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைச்சாரு, மனுஷன் பார்க்காதப்ப பார்த்தாரே. நன்றி சொல்லுவோம். புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள்ல கூட இருந்தாரே, கைவிடாமல் காத்தாரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே. கோடி நன்றிகள், கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தரை ஆராதிப்போ, சேர்ந்து ஆராதிப்போ. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம்
இனிக்குதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. ஏன் வாழணும்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக வாழணும். எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்னு யோசிக்கிறீங்களா? ஏசப்பாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கென வாழணும். எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, காலெல்லாம் போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் அவர் சித்தம் செய்ய ஆரம்பிப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம் பாதம் அமரணுமே, நானும் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அப்போஸ்தலர் 19:11 சொல்லுகிறது, கர்த்தர் பவுலின் மூலமாக விசேஷித்த அற்புதங்களை செய்தார். மறுக்க முடியாத அற்புதங்கள் நடைபெறுகிற காலம் இந்த காலம். ஒன்றுமில்லா வெறுமை வனாந்திரம் என்று சபை இருக்கிறது அல்லவா? நாம் ஆராதிப்போம், நமது மணவாளனை ஆராதிப்போம். தமது மணவாட்டியை எப்படி அவர் கைவிடுவார்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனது மணவாளனே, ஓ என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளில் கர்த்தர், அவர் சேனைகளில் கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். உங்கள் சார்பில் வழக்காடுகிற கர்த்தர். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, வனாந்திரம் போன்ற
சூழ்நிலையில் ஆவியானவர் வருவார். வெறுமையை மாற்றுகிறவர் அவர். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பர்வதத்தில் ஏறி வர, உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்து பாட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே 7 மாதங்களை கடந்து 8ஆம் மாதத்திற்குள்ளே நுழையும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்த வசனத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு முந்தின வசனம் நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் என்னை கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் நன்மை செய்ய நினைத்தேன். தண்டிக்க நினைச்ச ஆண்டவர் இந்த நாட்களில் நன்மை செய்யவும் நினைச்சேன்னு சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் நினைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சகரியா என்ற அந்த தீர்க்கதரிசி, அவருடைய பேருக்கு அர்த்தம் யெகோவா என்னை நினைவு கூர்ந்தார். யாவே ஹஸ் ரிமெம்பர்ட். யெகோவா என்னை நினைவு கூர்ந்தார். நீங்கள் கடந்து போகிற பாதைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹீ நோஸ். அவர் கடந்து போன பாதை, நான் என்ன சூழ்நிலை நான் கடந்து போகிறேன், என் வழியை அவர் அறிவார். உங்கள் வழியை அவர் அறிவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை வேதனையின் மத்தியிலே, ஒருவேளை முடியாத சூழ்நிலைகளில், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் என்ற சூழ்நிலையில் பார்க்கலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை நினைத்திருக்கிறேன். உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த சகரியா என்பவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் அவர் சொல்றார். விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல, இஸ்ரவேல் வம்சத்தார் மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாடுதலின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்ற வார்த்தை, பாவத்தையும் அழுக்கையும் போக்கக்கூடிய சக்தியை அந்த திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாக்குவேன். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த தீர்க்கதரிசி சகரியா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முறை எப்படி வருவார், அவர் கழுதை மேல் வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்பார், அப்பொழுது அந்த மலை 2ஆக பிளக்கும் என்று சொல்லி சகரியா 14. இப்போ இந்த சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் 2ஆம் வருகையை பற்றியும் 1ஆம் வருகை குறித்தும் தெளிவாக தீர்க்கமாக சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தைகள் தான் இந்த நாளிலே பரிசுத்தாவின் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த மாதத்துக்கு நான் உனக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஜெப மாதம். ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு ஜெபிக்கிற மாதமாக, ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிற மாதமாக. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆகஸ்ட் 1 துவங்கி 14 வரை நாம் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரமாவது ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் வீடுகள் தோறும் தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் போதகராக, உங்கள் பாஸ்டராக, உங்கள் மெய்ப்பராக இருந்து கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 14 நாட்கள் எல்லாரும் வீடுகள் தோறும் இணைந்து கர்த்தரை உயர்த்தி துதிக்க வேண்டும். பாடல் பாடி உங்கள் வீட்டில் 2 மணி நேரம், ஒரு வேளை சிலர் என்ன செய்யலாம், காலை 1 மணி நேரம், மதியம், இரவு 3 வேளையாக அதை பிரித்து 3 மணி நேரம் கூட நீங்கள் ஆராதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதம் அதிகமாய் துதிக்கட்டும். 2 சகோதரிகள் அவங்க கணவர்மாருடைய பேண்ட்டை தைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க தைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒருவரோடு ஒருவர் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 கணவர்மாருடைய பேண்ட்டும் கிழிஞ்சிருந்தது. அவங்க 2 பேரும் அதை தைத்து கொண்டிருந்தாங்களாம். ஒரு போதகர் சொன்ன வேடிக்கையான சம்பவம் இது. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்களாம், எங்கள் கணவர் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு, வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இந்த கொரோனானா வெளியவே போக மாட்டேங்கிறாரு, என்ன சொன்னாலும் அவருக்கு அப்படியே உட்காந்துட்டு புலம்பிட்டு மட்டும் இருக்கிறாரு. சாப்பாடு இல்லை, எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறது, இதே புலம்புறாரே தவிர அவர் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னாங்களாம். இன்னொரு சகோதரி சொன்னாங்களாம், எங்கள் கணவருக்கு எங்கள் வீட்லேயும் கஷ்டம்தான், ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் அதிகமாக ஜெபிக்கிறார், வெளியே போகிறார், சில காரியங்களை செய்கிறார், வருகிறார், அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கிட்டே இருந்தாருங்களாம். ஒருவர் சொல்கிறாங்க புலம்பிட்டு இருக்கிறார், இன்னொருத்தர் வந்து ஜெபிக்கிறார், வேலை செய்கிறார், தனக்கு கைக்கு நேரிட்டதை செய்கிறார். அப்படி சுற்றி பார்த்தால் ஒருத்தர் எந்த பேண்ட்டுடைய எந்த பகுதியை தைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி அவருடைய கணவருடைய முழங்கால் பகுதியில் கிழிந்திருந்த பேண்ட்டை தைத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பேண்ட்டுடைய பின்பக்கம், அவர் உட்காந்துட்டே இருப்பாருன்றதால அந்த பேண்ட்டுடைய பின்பக்கத்தை தான் தைச்சிட்டு இருக்காரு. அதுலேருந்தே தெரியுது இவர் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் சும்மா உட்காந்துட்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நீங்கள் யாருன்றதை விளங்க பண்ணுகிற மாதம். சும்மா உட்காந்துட்டு இருக்கிற ஆட்களா, இல்லை முழங்காலிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆட்களா? போதுங்க, புலம்புன
சொன்னதுனால ஏதோ மாற போறதில்லை. உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும், உண்மையாய் அவரிடத்திலே நம் இருதயத்தை ஊற்ற வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அப்படி ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுப்பாராக, பலனை தருவாராக. உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்துக்காக, இந்த மாதத்திற்காக, முதல் வாரத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதை குறித்து நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 11 வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 42 சங்கீதம் சங்கீதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் இந்த கோராகின் புத்திரர் யார், இந்த கோராகு யார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணினவர்கள். இவர்கள் ஒரு முறுமுறுப்பின் ஜனங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களையும் அவர் குடும்பங்களையும் அவருடைய கூடாரங்களையும் பூமி பிளந்து விழுங்கிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவங்க மேல வந்தது. என்ன சொல்றது? பூமி பிளந்தது, இவர்கள் கூடாரங்களோடு உள்ளே போனார்கள், பிறகு பூமி மூடினது. ஒரு கல்லறையை போலவே அவர்களுக்கு அதை மாற்றி தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அந்த கோராகுவின் புத்திரர், நீங்க யோசித்து பார்க்கணும், இஸ்ரவேல் சரித்திரத்தில் இவங்களை யாரும் மறக்கவே முடியாது. கோராகு என்பவர் லேவி கோத்திரத்தில் தான் பிறந்தவர். ஆனால் அவர் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார், அவர் முறுமுறுத்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களால் கோராகின் புத்திரரை மறக்கவே முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நடந்தது என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே? வேதம் சொல்லுகிறது, அந்த கோராகின் புத்திரர் குடும்பத்திலே, அப்படிப்பட்ட வந்த குடும்பத்தின் புத்திரர் பாடல்கள் எழுத கர்த்தர் அலோவ் பண்ணார், அவர்களை அனுமதித்தார். இன்னைக்கு சங்கீதங்களிலே அநேக சங்கீதங்கள் கோராவின் புத்திரருடைய சங்கீதங்கள். எங்கிருந்து வந்தது? அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். என்னுடைய பாட்டனார், என்னுடைய பழைய காலத்தில் எங்களுடைய மூப்பர்கள், எங்கள் பரம்பரையில் வந்தவர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். பூமி அவர்களை விழுங்கிட்டது உண்மைதான். ஆனால் நாங்களோ ஆண்டவரை உண்மையாக தேடுகிறோம், நாங்களோ ஆண்டவரிடத்தில் துதி ஆராதனைகள் நாங்கள் மறுபடியும் செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த கோராவின் புத்திரர் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தையே சுற்றி சுற்றி வேலை செய்தார்களாம். யோ, எங்களுடைய தகப்பன்மார் இப்படி பாவம் செய்தார்கள், எங்களுடைய முப்பாட்டனார்கள் இப்படி செய்தார்கள், நாங்கள் அந்த காரியத்தில் விழமாட்டோம் என்று சொல்லி இந்த கோராகின் புத்திரர். இதுவே ஒன்று சொல்லட்டுங்களா? கர்த்தருடைய மன்னிப்பை பாருங்க பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய மன்னிப்பை பாருங்க. பூமி திறந்து அந்த குடும்பங்களை விழுங்குமாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கர்த்தர் அவர்களுடைய சந்ததியிலிருந்து வருகிற துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். என் தேவன் எப்படிப்பட்டவர், என் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்கள் உள்ளத்தோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை, கோராகின் புத்திரரை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரானால் பிரதர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். 2:11 சொல்லுகிறது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இந்த கோராவின் புத்திரர்ல ஒரு மனுஷன் தான் சொல்றான், என் ஆத்மா கலங்குகிறது, ஏன் உனக்குள் தியங்குகிறாய்னு ஆத்மா தன் ஆத்மாவை பார்த்து கேட்கிறான். ஒருவேளை நீங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவன் உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் நம்முடைய பாரமாக இருக்கலாம். இன்றைக்கி என்னால் முடியல பாஸ்டர், என் ஆத்மா தினமும் கலங்குகிறது, எனக்குள் தியங்குகிறது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. எங்கே ஆண்டவரே, ஏன் இவனுடைய கன்ஃபியூஷன், இவனுடைய குழப்பம் எங்கே? அந்த 42 சங்கீதம் பாருங்களேன், பல காரியங்களை பார்க்கலாம். 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். அவிசுவாசி இவனை பார்த்து கேட்கிறாங்களாம், இப்பா உன் தேவன் எங்கே? அவிசுவாசிகள் இவனை பார்த்து அசுத்தமான வார்த்தைகளை சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே? they are taunting him. அவனை பார்த்து ஏளனமாக அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அது அவனுக்கு 4ஆம் வசனம், அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்னே நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேனே, ஜனங்களோட கூட கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு போய் வருவேனே. அவன் மனசெல்லாம், ஐயோ அந்த காலத்தில் நான் ஆலயத்துக்கு போவேனே, சந்தோஷமா போவேனே, கூட்டத்தின் களிப்போடும் துதியோடும் நான் செல்லுவேனே. இன்னைக்கு நிறைய பேர் என் உள்ளத்தையோடு சேர்த்து ஆலயத்துக்கு போவேனே, இப்படி கர்த்தரை ஆராதிப்பேனே, அவரை துதிப்பேனே, இதெல்லாம் எங்க போயிச்சது என்று சொல்லி ஏமாற்றத்தோடு ஒரு நடுக்கத்தோடு காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தான் 5ஆம் வசனம் சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், அந்த இவன் எங்கிருந்து அழுகிறானாம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 42 சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனே
என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அவன் சொல்றான், அப்பா நான் உங்களை ரொம்ப தூரத்துல இருந்து நினைக்கிறேன். எருசலேம்ல இல்லை, ஆலயத்தின் அருகாமையில் இல்லை. இவன் கோராவின் புத்திரர். ஐயோ நான் ஆலயத்துக்கு போவேனே. அவன் மனசெல்லாம் ஆலயத்தை ஏங்குது. இவன் லேவியன், இவனுக்கு வேலையே ஆலயத்தை சுற்றி சுற்றி தான் வேலை. இவனுக்கு வேலையே சர்ச்சை சுற்றி தான். இப்போ இவனுக்கு வேலை இல்லையே. அது மாத்திரமல்ல, இவன் தூர தேசத்துக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறான். அங்கே தூரமாக வட திசையில் இருக்கிறது எர்மோன் மலை. அதையும் தாண்டி சிறுமலைகளிலே உட்கார்ந்து கொண்டு, ஐயோ என் ஆலயம், என் ஆண்டவருடைய ஆலயம், என் தேவன் எங்கே என்று எல்லாரும் என்னை பார்த்து பேசுறாங்க. இந்த நிலைமையில தான் அவன் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றான், ஏன் உனக்குள் தியங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அது மாத்திரம் இல்லை, அவன் தொடர்ந்து சொல்றான், என் முகத்துக்கு ரட்சிப்பு, என் முகத்துக்கு ரட்சிப்பு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் முகம் ஒருவேளை வெட்கப்பட்டிருந்திருக்கலாம். அவனுடைய முகம் ஒருவேளை ஷேம், நிந்தனை, ஒருவேளை அவமானம், இதெல்லாம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு. ஆம், உங்களுடைய முகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாக்கோபை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தை, யாக்கோபே இனி உன் முகம் செத்து போவதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவன் முகம் செத்து போச்சுங்க, அவர் முகம் செத்து அப்படின்னா நான் அவமானத்தினால தலை குனிவுனால. இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றேன், உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு, உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணுகிற தேவன். God who gives you salvation through his countenance that shines upon your countenance. அவர் முகத்தின் வெளிச்சம் உங்கள் முகத்தின் வெளிச்சத்திலே அது பிரகாசிக்க செய்கிற வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். ஏன் கலங்குகிறாய் ஆத்துமாவே, நீ ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பிலிருந்து, அவர் முகத்தின் ரட்சிப்பு காத்திரு. He will send forth his salvation. அவர் உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். 7ஆம் வசனம் 42:7 என்ன சொல்லுது பாருங்களேன். எனக்கு அதிகமான பிரச்சனை, அலைகள் என்மேல் நிரம்பினது, என்மேல் புரண்டு போனது. அவன் சொல்றான், வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம் புரண்டு போடுகிறது போல எனக்கு மேலாக அந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவன் அழுகிறான். அது மாத்திரம் இல்லை, 9ஆம் வசனத்துல, ஆண்டவரே நான் கூப்பிட்டேனே, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே, நான் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் ஏன் ஆண்டவரை துக்கத்துடன் தெரிய வேண்டும், இன்னும் எத்தனை நாள் இந்த துக்கம் என்று சொல்லி அவன் சங்கீதக்காரன் அழுகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை தான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு, a God who brings salvation to your countenance through his countenance. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆத்துமா கலங்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆத்துமாவை குறித்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இந்த ஆத்துமாவுக்கு என்ன செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 3 காரியங்களை மாத்திரம் சொல்லலாம். அநேக காரியம் வேத புத்தகத்தில் காணப்படுகிறது. ஆனால் 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆத்துமாவே நீ கலங்காதே. ஏன் கலங்க வேண்டாம்? கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். முதலாவதாக கர்த்தர் இந்த ஆத்துமாவை குறித்து என்ன சொல்லுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறீர். Are you living in the depths of hell? Do you feel you are living in the depths of hell? Do you feel there is nothing more to life? இதுக்கு மேல வாழ்க்கையில ஏதோ இல்ல பாஸ்டர், இதுக்கு மேல என் ஜீவியத்தில் ஏதோ இல்ல, எல்லாம் இழந்தவனாய் காணப்படுகிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டிருக்கிறவனாய் காணப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனோடு இணைந்து நீங்களும் சொல்லலாம், என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு கீழே போனாலும் அங்கே தூக்கி எடுக்கிற தேவனுங்க, பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர்? பாதாளத்திலிருந்து என்னை ஏற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென்னு சொல்ல போறீங்க. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. சொல்வீங்களா எல்லாரும்? என்னை குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, என் அழுகையை
அழுகையை தேங்க்யூ களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற தேவன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிற தேவன். He brings you out of the grave. இது எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நீங்க பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறது என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. நாம் முன்னே தூரமாய் இருந்தோம். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறது என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1:9 என்ன சொல்லுகிறது? உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்திற்கு பலன் உண்டு, அந்த பலன் தான் ஆத்தும ரட்சிப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா கலங்குவ தேவையில்லை. ஏன் கலங்க தேவையில்லை? ஆத்துமா ரட்சிப்பு என்பதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. எபேசியர் 2:8 எதை தானே சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift of God. It's a free gift. ஆண்டவர் கொடுத்த இலவசமான ஒரு ஈவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. இதுல ஒரு ரகசியம் சொல்றேன். ரட்சிப்பு என்பது எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை ரட்சிக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க தாங்க அவங்கள ரட்சித்தோம். எந்த மனுஷனும் எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது. எந்த சபையும் கூட இன்னொரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. எந்த பாஸ்டரும் இன்னொருத்தரை ரட்சிக்க முடியாது. எந்த ஊழியக்காரன் இன்னொருத்தரை ரட்சிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு மாத்திரமே ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs to the Lord. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. ரட்சிப்பு நடக்கணும்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா, ஆத்தும ரட்சிப்பு வரணும்னா, அதனுடைய இனிஷியேட்டர், அதனுடைய துவக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான். அதனால தான் எபிரேயர் 12 முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறது? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் ஆகிய இயேசு. அவர் தாங்க துவங்க முடியும். அவர் தான் துவங்க முடியும். எந்த மனுஷனாலும் ரட்சிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு சம்பவத்தை குறித்து நான் வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அதை உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமாக இருந்தபடினாலே அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியூயார்க் பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருந்தானாம். ஒரு பெரிய ஒரு ரவுடித்தன அந்த கும்பலோடு கூட அவன் இணைந்து அவன் ஒரு சலூனில் முடி சவரன் செய்கிற அந்த சலூனில் தான் ஒர்க் பண்ணுவாரான். ஆனால் இரவு நேரத்தில் செய்யக்கூடாத அவ்வளவு அசுத்தமான வேலைகள், பயங்கரமான ஒரு அசுத்தமான ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவனுடைய குடும்பத்தோடு அவன் இணைந்து இருப்பதில்லை, அதிகமாக குடும்பத்தை கவனிப்பதில்லை. ஆனால் அவனுடைய மகனை மட்டும் அதிகமாக நேசிப்பாராம். அந்த சிறு பையனை மட்டும் ரொம்ப நேசித்து அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பார், ஏதோ செய்வார். ஆனாலும் இவன் திருந்தலை. அந்த மது பழக்கம், குடி, பயங்கரமான போதை வஸ்துக்கள், தேவையில்லாத அசுத்தமான ஜீவியம். பாருங்க, நடந்தது என்ன? ஒரு நாள் அந்த இளைய குட்டி பையன் இறந்து போயிட்டான். இந்த தகப்பனுடைய பையன் இறந்துட்டான். இவன் மனசெல்லாம் ரொம்ப வேதனை. ஆனாலும் தன்னுடைய ஆஸ் யூஷுவல் மது பழக்கங்கள், பெண்கள், அசுத்தமான ஜீவியம், பாரு என்று சொல்லி இங்கங்கே போய் கொண்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவுலே, இது நல்லா நடந்து முடிந்து சில மாதங்களுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு, அது இரவு நேரம் வந்தது. அந்த பாரில் ரொம்ப அதிகமான மியூசிக் சவுண்டு. இவனுக்கு காதே ஒரு மாதிரி வலி எடுத்து, சரி வெளியே போவோன்னு சொல்லி ரோட்டுக்கு வந்தானாம். எதிர ஒரு பெரிய லேக், ஒரு ஏரி இருந்ததாம். அங்கே போய் உட்கார்ந்து, அங்கே ஒரு பெஞ்ச் இருந்தது, அங்கே உட்கார்ந்து மேலே அப்போ தான் அப்படி வானங்களை நோக்கி பார்த்தானா, நட்சத்திரங்கள்லாம் இருந்ததாம். நட்சத்திரம்லாம் பார்த்த உடனே அவன் பையன் ஞாபகம் வந்ததான். ஐயோ, என் குட்டி பையன் எப்படி இருப்பான்னு தெரியலையே, என் பையன் இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். அந்த க்ஷணப்பொழுதில் அவன் உள்ளத்திலே ஒரு வார்த்தை தொனித்ததாம். அவன் எங்கே நல்ல இடத்துல இருக்கிறான், நீ அவனிடத்திற்கு வர வேண்டுமானால் மனம் திரும்பு என்ற அந்த சத்தம் ஒரு இடியை போல அவனிடத்திற்கு வந்ததாம். ஐயோ, இது எங்கிருந்து வந்த சத்தம்? உன் மகனை நீ சந்திக்க வேண்டுமானால் நீ மனம் திரும்பு என்று ஒரு சத்தம் அவனுக்குள்ளே கேட்டதாம். அவன் உள்ளத்திலே நொறுக்கு, அந்த ஒரு பயம், கையெல்லாம் நடுக்கம். அன்றைக்கு இரவே தன்னுடைய வயதான தாயாரை பார்க்க ஓடி போனானாம்.
அந்த தாயார் ஒரு ஜெபிக்கிற தாயார். இதெல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த ஜெபிக்கிற தாயார் இடத்துல ஓடி போய், அம்மா எனக்கு இந்த வசனம் வந்தது, இந்த வார்த்தை நான் இப்படி யோசித்தேன், இந்த முறையில் நடந்ததுன்னு உடனே அந்த தாயார் அவனை எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள். ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். அந்த நாள் அவன் ரட்சிக்கப்பட்டு பிறகு அவனுடைய சரித்திரத்தை குறித்து சொல்லும்பொழுது அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறினானாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் பாருங்க, யாரோ ஒருத்தர் ஜெபித்தார்கள். வயதான தாய், அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. இவன் மோசமாய் கொண்டு தான் போனான். ஒருவேளை இது யாருக்கோ தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தை, இந்த சம்பவமே ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் மோசமாக போகுது பாஸ்டர், முந்தின பிரச்சனையை விட இப்போ இன்னும் அதிகமான பிரச்சனை இருக்கு, சமாளிக்க முடியாத அளவுக்கு போராட்டம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ரட்சிப்பு பாருங்க, இந்த மனுஷனுக்கு 1000 பேர் ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கலாம், அவனுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரசங்கம் மாற்றாது. தேவன் ஒரு நாளிலே தொடுவார், தேவன் ஒரு நாளிலே தொடுவார். ஸோ ரட்சிப்புக்கு மிக முக்கியமானது டச் ஆஃப் காட். இன்னைக்கு சொல்கிறேங்க, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் யார் இன்னும் ரட்சிக்கப்படலை, தேவன் அவர்களை தொடுவதற்கான அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் வீட்டில் தொடுங்கப்பா, நீங்கள் தொட்டாதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஒரு இருதயத்தை திறக்கக்கூடிய சக்தி கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்கள் ஃபேமிலியில் இந்த ஆகஸ்ட் மாதம் நான் உங்களை எல்லாரையும் ஒரு தாழ்மையாக ஒன்று சொல்ல போகிறேன், எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்தணுமோ முயற்சி எடுங்க. இது கடைசி காலம், ரொம்ப நாட்கள் நெருக்கமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கிறோம், எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாத இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம அறிந்திருக்கிறோம். கடைசி காலங்கள், என்னெல்லாம் செய்ய முடியுமோ ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள். ஒரு சின்ன சாட்சி, நல்லா கவனிக்கணும், நம்ம பெரிய பிரசங்கம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள இல்லை. அநேகருடைய சாட்சிகளை கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சாட்சி சொல்லியிருப்பாங்க, ஒரு பெரிய பிரசங்கம் இருக்காது. ஒன் டச் ஃப்ரம் காட். உங்களுடைய லைஃபுடைய பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை பார்த்து அநேகர் திருந்தலாம், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தே மாறலாம். ஒருவேளை நான் கூட பார்த்துருக்கிறேங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய ஜீவியம் தான் என்னை தொட்டது, அவருடைய வாழ்க்கை தான் என்னை மாற்றினது என்று சொல்லி அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்க போகிறோம், ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் முடிவதற்குள்ள நான் ஒருத்தரையாவது கர்த்தருக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். ஒரு பிள்ளையாவது, ஒருத்தருக்காவது கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சொல்லி அவங்களை இயேசுக்குள்ளே நடத்த விரும்புகிறேன், சபைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்புன்றது தேவன் தொடுவதற்குரிய ஒரு அழகான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால தான் அந்த ப்ரேயர் செல்ஸ் முக்கியம். வீடுகள் தோறும் இப்போ கூடி ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ப்ரேயர் செல்ஸில் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்பொழுது தானாய் தொடப்படுவார்கள். எத்தனையோ பேர் பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்கில் ரட்சிக்கப்படலை, ஆனால் அந்த ப்ரேயர் செல்லில் ரட்சிக்கப்பட்டாங்க, அதிலே தொடப்பட்டார்கள். அந்த ஜெபக்குழுவிலே தொடப்பட்டவர்கள் எனக்கு தெரியும். நம்முடைய சபையில் அநேகர் அப்படித்தானே தொடப்பட்டீர்கள். ஆண்டவர் உங்களை தொடுவார். பிசாசு பிடியில் வருவாங்க, ஒருவேளை பயங்கரமான கட்டுகளோடு வருவாங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, லகுவாய் அது மாற்றி போடுவார் கர்த்தர். அந்த டச் ஃப்ரம் காட், தேவன் கொடுக்கும் தொடுதல். மனுஷன் போட்டு டச்னா அது நடக்காது, தேவன் தொடுவார், தேவனே வந்து தொடுவார். I tell you this will happen. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் தொடுவார், ஒரு மனுஷனை தேவன் தொடுவார். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். I tell you, ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது எது? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் நான் சொல்றேங்க. அதனால தான் வசனத்தை பேசும்போது கூட சாட்சியோடு பிரசங்கம் பண்ணணும். முடிவு எப்பொழுது வரும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 என்று சொல்லுகிறது, பூலோகம் எங்கிலும் அவருடைய சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சாட்சியோடு கூட, உங்கள் லைஃப் டெஸ்டிமனியோடு கூட அதை ஷேர் பண்ணும் பொழுது நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். வசனத்தை ஜனங்க சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. பல நேரங்களில் மூர்க்கமாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் பேசும்போது சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் கர்த்தர் தாங்க கொடுப்பார், கர்த்தர் தான் கொடுப்பார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார், உடனே அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே ஒரு 7 பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாரும் உங்கள் பைபிளில் எடுத்து எழுதி வச்சுக்க போகிறீங்க. ஒரு பேப்பர் போல் அழகாக எப்படி ஒரு நோட்ஸ் உங்கள் பின்னாடி ஒரு சின்ன நோட் வச்சுக்கோங்க, ஸ்லிப் எடுத்துகிட்டு வைத்துக்கொள்ளுங்க, பைபிளுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. 7 பேர் ரட்சிக்கப்படாத 7 பேர் எழுதி கொண்டு, ஆண்டவரே இன்றிலிருந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நாம் ஜெபிக்க 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 எப்படிப்பட்ட மனுஷனும் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுவான். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நாம் போய் அவர்களிடத்தில் வசனம் சொல்ல எப்படியாவது ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படி வரும்?
எல்லாரையும் முதலாவது தேவன் தொடுவார். இரண்டாவதாக அந்த தொடுதலின் பிறகு ஆண்டவர் மேலே விசுவாசம் வரும். அந்த faith will come from God. விசுவாசத்தை அப்படிதான் கர்த்தர் துவக்குகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். believe. மூன்றாவது அவர் சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஞானஸ்நானத்துக்குள்ளே சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆத்துமாவை ரட்சிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த உலகம் எங்கிலும் போய் எல்லாவற்றையும் சம்பாதித்து கோடி கோடி கோடியாய் எடுத்து வைத்துக்கொண்டு அவனுக்கு ஆத்தும ரட்சிப்பு இல்லைனா அவங்க கலங்கணும் தான். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? யார் கலங்குவாங்க? ஆத்துமாவிலே ரட்சிப்பு இல்லாதவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி ஆனந்த களிப்புடன் பாடி. நீங்கள் பவுல் அப்போஸ்தலன்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. இப்போ என்ன நினைக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டால் பிரச்சனையே வராது, அப்படி இல்லை. வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பாடுகள் வந்ததா? அநேக பாடுகள் வந்தது. அவரை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டார்கள், என்னென்னமோ நடந்தது. ஆனால் அதன் மத்தியிலையும் அந்த உள்ளத்திலே ஒரு பேரானந்தம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற ஒரு மார்க். இன்னைக்கு நான் சொல்றேங்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு நிச்சயமான அடையாளம். உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற சந்தோஷம், உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற துதிபாடல். அதனால தான் இந்த குறை சொல்லி திரிகிறாங்க பாருங்க அநேக மக்கள். உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன், அநேகர் குறை சொல்லி திரிகிறார்கள், அதிக பிரசங்கிகள் என்று நினைப்பு. ஊரை குறை சொல்றது, இதை குறை சொல்றது, எந்த நேரம் நெகட்டிவ் மென்டாலிட்டி. செக் இஃப் யூ ஆர் சேவ்ட் பிரதர். எந்த நேரம் குறை மாத்திரம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் ரட்சிப்பை குறித்ததான கேள்வி எனக்கு உண்டு. ஐ ஹாவ் a question. நீங்க 1000 கதை சொல்லலாம். நான் உபதேசத்திற்காக நிற்கிறேன். எல்லா அப்போஸ்தலர்களும் உபதேசத்திற்காக நிற்கிறார்கள். பார்த்து செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி, உள்ளத்திலிருந்து வருகிற சந்தோஷம் இருக்குதா? Do you have the joy of the Lord? தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? எந்த நேரம் சீறி பாய்கிற சிங்கம் போலவே இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ரட்சிப்பின் நாள். கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டிய நாட்கள். இந்த நாட்கள் சும்மா பேசிட்டு இருக்கிறது நிறுத்துவோம், ஆங்காங்க பேசிட்டு இருக்கிறது நிறுத்துவோம். குறை சொல்றது, ஒருத்தரை மாற்றி ஒருவர் குறை சொல்லிட்டு இருக்கிறது, இவர் சரியில்லை அவர் சரியில்லாக்கும், இது ஆக்கும் அது ஆக்கும், நிறுத்திட்டு போய் ரட்சிப்பின் வேலையை பார்க்கலாங்க. வேதம் சொல்கிறது, சுவிசேஷகனுடைய நல்ல வேலையை செய்யலாமா? இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மற்றதெல்லாம் நிறுத்திட்டு சுவிசேஷகனுடைய நல்ல வேலையை செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்வார். எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக்கிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் ஆதாயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 10,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவை விட்டுட்டிங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் இது ஆக்கும் அது ஆக்கும் எல்லாம் இருக்கட்டும், உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உங்களுக்கு என்னங்க லாபம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை தேடி வந்த தேவன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பாவியாக இருக்கும்போது கர்த்தர் என்னை தேடி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷ வேலையை செய்யணும், ரட்சிப்புக்கு நேராக நடத்தணும். இந்த நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த போய் இந்த குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குறை சொல்கிற வேலைலாம் நிறைய இருக்கும். ஃபீல்டில் போய் உண்மையாக உழைத்து கொண்டு ஆங்காங்கே தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணிக்கிட்டு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தோடு கூட ரட்சிப்புக்குள்ளே ஆத்துமாக்களை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு வேலை இல்லை. they don't have time. இன்னும் கூட இந்த கொரோனா பீரியடில் கூட ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கொரோனா பீரியடில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், எல்லா ஆத்துமாவும் என்னுடையது, ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது எத்தனை பயங்கரமாக இருக்கிறது. துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதை தான் நம்ம சொல்ல போகிறோம்ப்பா, உன் துன்மார்க்கம் உன் மேலேயே இருக்கும்பா, நீ துன்மார்க்கமாக வாழ வாழ அது உன் மேலேயே இருக்குமா. இன்னைக்கு நல்ல செய்தி என்ன? வேதம் சொல்லுகிறது, என் துன்மார்க்கம் என் பாவத்தை எல்லாம் இயேசு மேலே நான் வைத்து விடலாம். இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே சுமந்தார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு மரித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை.
எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான வார்த்தை அது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்பீங்களா? ஆண்டவரே, ஒருவேளை இந்த செய்தியை முதல் முறையாக கேட்கிறவங்களா இருந்தா, உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், ஆத்தும ரட்சிப்பு உங்களுக்கு அவசியங்க. உங்கள் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு இந்த பூமியில வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது, யாரிடத்திலையும் கிடைக்காது, எந்த மனுஷனிடத்துல இல்லை, வேற எந்த தெய்வத்திடத்துல இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர். அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவரால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. இயேசு என்ற நாமத்தினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேட்பீங்களா? ஐயா, ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு இந்த ரட்சிப்பு தாங்க. ஆத்தும ரட்சிப்பு. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா கலங்காது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா கர்த்தரை தேடும். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா மகிழ்ந்து பாடும். வெளியே 1000 போராட்டம் இருக்கும், ஆனால் உள்ளம் கர்த்தருக்குள்ளே களி கூறும். என் ஆத்துமாவே நீ மகிழ்ந்து பாடு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி பாடக்கூடியவர்களாக இருப்போம். முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமாவே நீ கலங்க வேண்டாம். ஏன்? அந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த ஆத்துமாவை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம் என்ன? அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 121 சங்கீதம் 7 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாவை காக்கிற தேவன். He is a God who keeps your soul. அந்த keep your soul அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, கீப்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்களேன். அது எபிரேய மொழியில அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய முள்செடி போல, ஒரு காம்பவுண்ட், முள்செடியான காம்பவுண்ட். கர்த்தர் என் ஆத்துமாவை எப்படி காப்பாற்றுகிறாராம்? என்னை சுற்றி ஒரு முள்வேலி போல, என் ஆத்துமாவை சுற்றி ஒரு முள்வேலி போல. யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட முடியாது. என் ஆத்துமாவை தொடுவதற்கு எந்த மனுஷனும் உள்ள வந்துட முடியாது. ஒரு முள்வேலி போல ஒரு பெரிய காம்பவுண்ட், ஒரு வெரி ஃபியர்ஸ் ப்ரொடெக்ஷன், பயங்கரமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறாராம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் விரும்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காக்கிறார். எப்படி காக்கிறார்? 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். We are turned into the shepherd of our soul. அவர் நம்மை திருப்பி இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. என் ஆத்துமாவுக்கு மெய்ப்பர், என் ஆத்துமாவுக்கு கண்காணி. அவர் சொல்றாரு, நான் உன்னை என் பக்கமாய் திருப்பினேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? அவரே உங்களை தம் பக்கமாய் திருப்பினார். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 42 வசனம் முதல் 46 வசனம் வரை வாஸ்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ஆத்துமாவின் மெய்ப்பர் அவர், ஆத்துமாவின் நங்கூரம் அவர். என்ன செய்யறாரா? கொண்டு வந்து அவர் மெய்ப்பர் என்ன செய்யறார்? என்ன திருப்பி எங்கே கொண்டு வந்து வைக்கிறார்? சபையிலே கொண்டு வந்து வைக்கிறார். எல்லா ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு பிறகு எங்க கொண்டு வந்து வைக்கிறார்? சபையிலே. ஏன் சபையில வைக்கிறார்? அங்கேதான் பாதுகாப்பு. சபை என்பது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடா இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவின் பேழையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பூமி எங்கிலும் வெள்ளம், பயங்கரமான எல்லா பெரிய மலைகளும் அந்த வெள்ளத்திலே மூழ்கினது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த பேழையிலிருந்து 8 பேரோ காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல சபையில் இருக்கிற நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் காப்பாற்றப்படுவோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக சபைக்குள் இருக்க வேண்டும். அதனால தான் சர்ச்சில் இருக்கணும். சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. சர்ச்சுடைய மீட்டிங்ஸில் இன்னைக்கு நிறைய பேர் அந்த தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார்கள். ஃபோன் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். இன்னைக்கு நிறைய சபை விசுவாசி அப்படி தான் இருக்கிறாங்க, தொடர்பு எல்லைக்கு வெளியே. ஏன் பாஸ்டர் 6 மாதம் ஆயிட்டுதே, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் பாஸ்டர். அப்படி இருக்கக்கூடாது. சபை காரியங்களிலே நீங்கள் உங்கள் இன்னும் ஈடுபாடை சொல்லுங்க. என்ன செய்யணும் பாஸ்டர்னு கேளுங்க. நாங்கள் உங்கள் வீடுகள் பக்கத்தில் கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிப்போம். விட்டுறாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது
அவர் எப்படிப்பட்டவர்? நம்மை காக்கிற தேவனா இருக்கிறவர். என்னை காக்கிற தேவன் எங்க கொண்டு வருகிறார்? சபைக்குள்ளே கொண்டு வந்து காக்கிறார். பூமியிலே பிரச்சனைகள் கூடலாம், மனதளவிலே பிரச்சனை கூடலாம், ஆனா சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை பாதுகாக்கிறார். நிறைய பேருக்கு சர்ச்சுடைய ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு தெரியல. சபைக்குள்ள இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் என்னன்னு தெரியல. சபையே, நீ கர்த்தருடைய மனவாட்டியா இருக்கிறார், அவருடைய மனவாட்டியை அவர் காப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல, as God protects his church and his flock, God will protect you, brother. சபைக்குள்ளே வைப்பது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்வாரு, மந்தையை கெடுக்கும்படி கொடிய ஓநாய்கள் உங்கள் மத்தியிலே வரும், ஆனாலும் கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவன் சொல்றான், எனக்கு தெரியும் கொடிய ஓநாய் வரும், மோசமான மக்கள் வருவார்கள், உங்களை எப்படியாவது சுவிசேஷத்தை விட்டு தள்ளிடணும்னு நினைப்பாங்க, ஆனாலும் கர்த்தருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுங்க, எங்களுக்கெல்லாம் பாஸ்டர்ஸ், எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், எங்களுக்கு இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, கர்த்தருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே எந்த ஓநாய் வந்தால் என்ன, எந்த மனுஷன் வந்தால் என்ன, எந்த சிங்கம் கர்ஜித்து வந்தால் என்ன, அவர் உன் ஆத்துமாவை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் கூட எழுதும் போது சொல்றாரு, விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஏன்? உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கெர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தை நடுவில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்கங்கள் வரலாம், ஓநாய்கள் வரலாம், விரோதமாய் 1000 காரியங்கள் வரலாம், தேவனோ நம்மை கைவிட மாட்டார், காப்பாற்றுவார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகணும். வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிற 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றது? தேவனால் பிறந்தவன், அடுத்த ஸ்டெப், கர்த்தர் என்னை காக்கிறார், தன்னை காக்கிறான். உங்கள் ஆத்துமாவை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவில் வாசிக்கிறோம், ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகள். கடந்த மாதங்களில் நிறைய பேர் இந்த இச்சைன்ற பாவத்தில் விழுந்துட்டாங்க. நிறைய அசுத்தமான சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள், உபச்சார எண்ணங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இந்த இச்சைகளுக்கு நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆண்டவரே, நான் என்னை காத்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அந்த ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு மாறுது இல்லையா? அப்போ அதை பார்க்காதீங்க. அந்த செல்ஃபோனில் அந்த காரியங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? உங்கள் மனசில் அசுத்தமான ஆத்துமாவை காக்கணும், தன்னை காக்கணும். சில பேர் இருக்காங்க பாருங்க, இந்த தன்னை காக்கிறதுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, தன்னை காத்துக்கொள்வதற்காக எந்த விதமான காரியங்களையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றல பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனை பாஸ்டர். அப்படி இல்லைங்க. தேவனால் பிறந்தவன் எவனும் தன்னை காக்கிறான். Take measures to keep yourself holy. Take measures to keep yourself pure. எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களால அவங்க வாயை காத்துக்கொள்ள முடியல. நிறைய பேர் தான் வாயை விட்டு அசுத்தமான வார்த்தைகளை பேசி வீணான சண்டை மூட்டுகிற வார்த்தைகள், வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுறது, மனைவிட்ட சண்டை போடுறது, வாய் விட்டு பேசி தவறான காரியங்களை பேசிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இன்னைக்கு அநேகர் தன்னை காத்துக்கொள்வதற்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலை. இன்றைக்கி என்ன தீர்மானம் எடுக்க? ஆண்டவரே, நான் என்ன காத்துக்கொள்ள போகிறேன், இந்த காரியம் எனக்கு வேண்டாம். அந்த நபரோட பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் மாறிடுது பாஸ்டர். அப்போ அந்த நபரை கொஞ்சம் தூரம் வாங்க.
இந்த விசேஷமாக இந்த காரியத்தை செய்யும்போது என் மனசில் என் ஆத்மாவுக்கு விரோதமாக ஏதோ ஒரு கிரியை செய்து அதுலேருந்து விலங்க தன்னை காக்குறான். வாட் ஸ்டெப்ஸ் ஆர் யூ கோயிங் டு டேக்? நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? பாஸ்டர், நான் என்ன காத்துக்கொள்றதுக்கு இதெல்லாம் தீர்மானம் எடுக்க போகிறேன். எந்த காரியம் உங்கள் ஆத்மாவுக்கு தீங்கு கொண்டு வருகிறது போல இருக்கிறது, அதுலேருந்து நீங்கள் விலகி இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காப்பாற்றணுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாக இருக்கு. ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுமே குற்றமற்றதாக இருக்கும்படி சமாதானத்தின் தேவன் காப்பாராக, காக்கப்படுவதாக. அந்த காக்கப்படுவதாகன்ற கிரீக் வேர்டு என்ன சொல்லு? 1 தெசலோனிக்கேயர்ல அந்த கிரீக் வார்த்தை என்ன பயன்படுத்திட்டு இருக்குன்னா, டெரியோ அப்படின்னா ஃபுல் மிலிட்டரி சப்போர்ட். ஒரு மிலிட்டரி பேஸ் எடுத்துக்கொண்டு ஒரு மிலிட்டரி ஆட்கள் எல்லாம் போர் வீரர்கள் போல நிறுத்தி ஆத்துமாவை காத்துக்கொள்ளுமா. அப்போ பாருங்களேன், இந்த ஆத்மாவை குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இரண்டாவது, கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். முதலாவது சொன்னேன், அவர் பாதாளத்திலிருந்து என் ஆத்மாவை ஏற பண்ணுகிறார், ரட்சிப்பை குறிக்கிறது. இரண்டாவதாக, அவர் உன் ஆத்மாவை காப்பார், பரிசுத்த ஜீவியத்துக்கு குறிக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவருடைய காரியம் என்ன? இந்த ஆத்மா ஏன் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஆத்மாவிலே பலன் தருகிற தேவன். He gives strength to your soul. He gives strength to your soul. I tell you, உங்களுக்கு கிருபையும் பலனையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆத்மாவிலே பலன் தருவார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆத்மாவில் பலன் இல்லை, மனசளவில் உள் மனதில் பலன் இல்லாத, பலனற்று காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் ஆத்மாவிலே பலன் தருகிறார். எந்த அளவுக்கு பலன்னா, மற்றவர்களை போய் விடுவிக்க கூடிய அளவுக்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கீசோன் நதியே, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். ஹல்லேலூயா. தெபொராள் தீர்க்கதரிசி இந்த பாடலாக பாடுகிறாய். என்ன பாடுறாங்கன்னா, என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். ஓ ஹல்லேலூயா. இதை சொல்லும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு அபிஷேகம் நிறைந்த வார்த்தையை வருகிறது. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். You have trampled upon strong people. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அங்கே கானானியனுடைய ராஜாவாகிய யாபீனுடைய கையிலே தேவன் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பல ஆண்டுகளாக இஸ்ரவேலை ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்திலே தெபொராள் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? கர்த்தர் ஊழியக்காரங்களை எழுப்புகிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை எழுப்புகிறார். சரியான நேரத்துக்கு எழுப்புவார். ஜனங்களுடைய கண்ணீருக்கு ஏற்ப ஊழியர்களை எழுப்புவார். அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் நடந்த காரியம் என்ன? தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அங்கே கானானியரை குறித்து சொல்லுகிறோம். வாசிக்கும் போது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 900 இருப்பு ரதங்களோடு கூட இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள். இவர்கள் கையில ஒரு ரதமும் இல்லை, ஒரு குதிரையும் இல்லை, பைசா இல்லை. ரொம்ப ஏழ்மையான நிலைமையில சாப்பாட்டுக்கு தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஒருவேளை சில பேர் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு பாஸ்டர், எனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு, நூதனமான பிரச்சனை எல்லாம் புது புது பிரச்சனையா வருது. 900 இருப்பு ரதங்கள். எங்க ஊர்ல ரதமே இல்லை, இந்த ஊர்ல இருப்பு ரதமும் இல்லை, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. அந்த நிலைமையிலே ஆனா கர்த்தரிடத்திலே அழுதார்களாம். வேதம் சொல்லுகிறது, தெபொராள், அருமையான மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பாராக், இவங்கெல்லாம் சேர்ந்து தேவனிடத்தில் அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்தார் அந்த நேரத்திலே? கர்த்தர் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களை விட்டு புறப்பட்டு இவர்களுக்காக யுத்தம் செய்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. Even the stars moved from their places and fought for Israel. இஸ்ரவேலுக்காக யார் அங்கே யுத்தம் செய்தது? கர்த்தர் யுத்தம் செய்தார். கர்த்தர் வந்து யுத்தம் செய்தார். அவருடைய தூதர்கள், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கூட நின்று யுத்தம் செய்தார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்க சொல்றான், என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். ஒரு சிலர் பிசாசுடைய பயங்கரமான அடிமைத்தனத்தில் மாட்டப்பட்டிருக்கிறீர்கள். பாஸ்டர், என் மனசுல விடுதலையே இல்லை, என் நெஞ்சிலே ஒரு விடுதலை இல்லை, என்னை ஏதோ ஒரு பிரஷர் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிறது. உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் ஆத்மா அந்த பலவான்களை மிதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். கமான், அரைஸ், எழும்பு சீயோனே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், தூசியை விட்டு நீ எழும்பு, உன் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு எழும்பு, நீ வீற்றிரு,
வேதம் சொல்லுகிறது, sit back in your rightful place. உன்னுடைய சிங்காசனத்திலே நீ வந்து வீற்றிரு சீயோனே. நீ எழும்பி உட்கார வேண்டிய இடத்துல எழும்பி உட்காரு. வேதம் சொல்லுகிறது, அவர் உன் ஆத்துமாவை பலப்படுத்துவார். எந்த அளவுக்கு பலப்படுத்துவாராம்? நீ பலவான்களை மிதிப்பாய், அவர்களை ஜெயிப்பாய். உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் எந்த பலவான்கள் உங்களுக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் நிற்கிறார்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் கோலியாத் எழும்பி நிற்கலாம், கொக்கரிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நின்று ஆக்ரோஷமாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த கோலியாத்தையும் அவன் சேனையும் முறியடிக்கும்படியான பலத்தை அருமையான தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் இளைஞன், அவன் 17 வயது தான் இருக்கும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். ஐ டெல் யூ பிரதர்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, ஆத்துமாக்கள் எப்படி பலனடைகிறது? உன் ஆத்துமாவை எந்த அளவுக்கு கர்த்தர் பலப்படுத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய், நீ பலவான்களை மிதித்தாய். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார் பிரதர் சிஸ்டர். ஒரு பெரிய ஜெயத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஜெயம், ஒரு கிரேட் விக்டரி இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். பெரிய பலவான்களை போல நின்று அசுத்தாவிகள் மேலே ஒரு ஜெயம். You will overcome. நீ ஜெயிப்பாய், நீ ஜெயாலியாக எழும்புவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஆத்துமாவிலே பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களை கேட்க போறோம். ஆத்துமாவே நீ ஏன் உனக்குள் தியங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, அவன் முடிக்கும்போது, தாவீது முடிக்கும்போது சங்கீதம் 42:11 சொல்றாரு, என் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனை நான் இன்னும் துதிப்பேன். நான் தூரத்தில் தான் இருக்கிறேன், என்னால் ஆலயத்துக்கு வர முடியல. அவன் சங்கீதக்காரன் 42 கோராகின் புத்திரரை குறித்து பார்த்தோம்ல, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, சிறு மலைகளில் இருக்கிறார்களாம். எர்மோன் தேசம், இஸ்ரவேலுடைய வடக்கு பகுதி, மேலே ரொம்ப நார்த்து பகுதி, தூர தேசத்தில் இருக்கிறான். அங்கிருந்து எருசலேமை நோக்கி சொல்கிறேன், எனக்கு ஏக்கமாக இருக்குது, எருசலேமுக்கு வரணும், அங்கே துதி பாடுகிறவர்களோடு கூட நான் வரணும். ஆனால் இப்போ நான் வர முடியல. ஆனால் என் முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிற தேவனை நான் இருக்கிற இடத்துல இன்னும் துதிப்பேன். I will praise God even more. என்ன சூழ்நிலை பிரதர்? அதனால தான் இந்த நாட்கள் துதி நாட்கள் என்று வைத்திருக்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, இன்னும் துதிப்பேன். Come on, let us praise God. ஆண்டவரை துதிப்பீங்களா? வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும், ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன், துதிப்பேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். Come on, எல்லாருமாய் திறந்து வாய்களை திறந்து, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார், ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினம் அவரை போற்றிடுவார். சேர்ந்து சொல்லுங்க, அவரின் ரட்சிப்பினால் தினம் துதித்து போற்றிடு. கைகளை உயர்த்தி சொல்லு, என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. கர்த்தருடைய பிள்ளைகளே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்தெந்த நிலைமையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ரட்சிப்பை தருகிற தேவன், ஆத்துமாவிலே ரட்சிப்பை தருகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி பலவான்களை மிதிக்கிற சக்தியை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எதையெல்லாம் உடைய பிள்ளைகள் இழந்தார்களோ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற கிருபை தருவீராக. பிள்ளைகளை சிரிக்க வைங்கப்பா, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. நாமத்திலே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும்படி செய்யும். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி நடக்கிற ஐக்கியமும் பழக்கம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஆத்துமாவை காப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.